அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, சனி மகா பிரதோஷம் நாளை 27/6/2026 ஆனி 13 அற்புதமான பிரதோஷம். அனுச நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், அதாவது சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரத்தில் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம். மகா உத்தமமான பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் எப்படி வழிபாடு பண்ணணும், சிவன் கோவிலுக்கு என்ன தானமாக தரணும், எல்லாம் தெளிவாக நம்ம ஏற்கனவே பதிவு கொடுத்துட்டோம். அந்த பதிவுலாம் இது வரைக்கும் நீங்கள் கேட்கலீன்னா இந்த வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க்லாம் கொடுக்குறேன், கேட்டு பயன்பெறுங்கள். இப்போ நான் சொல்லித்தரது நந்தி தேவரை நான் சொல்கிற மாதிரி சிவன் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறதா இருந்தால் அந்த தொழிலில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒருவேளை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அந்த வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வேலை, அதாவது நீங்கள் விரும்பிய வேலையில் மாற்றம் கிடைத்து நல்ல சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நடக்கும். நான் சொல்கிற இந்த எளிமையான சூட்சமத்தை செய்யணும். எந்த நேரத்தில் செய்யணும், அந்த அன்னைக்கு என்ன நேரத்தில் வேணால் செய்யுங்க. பிரதோஷ நேரத்தில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அன்று இரவுக்குள்ளே எப்போனாலும் இதை செய்யலாம். உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போகும்போது கொஞ்சம் அருகம்புல் வாங்கிட்டு போங்க. அந்த அருகம்புல்ல நந்தி தேவர்கிட்ட வச்சு, நந்தி தேவர் தலையிலையோ அல்லது அவருடைய பாதத்திலேயோ வச்சு நந்தி தேவரை மனமுருகி வழிபாடு பண்ணிட்டு, அந்த நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையே ஈசனை தரிசனம் செய்ய வேண்டும். நந்தி தேவரை வணங்கிட்டு அதன் பிறகு இதை செய்யணும். சரிங்களா? எவர் ஒருவர் சனி மகா பிரதோஷ நாளில் இதை செய்கின்றாரோ நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒருவேளை உங்களால் சிவன் கோவிலுக்கு போக முடியலனா பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் படம் அல்லது ஸ்படிகலிங்கம், ஸ்படிக நந்தி அல்லது வேறு எந்த லிங்கமும் நந்தியும் இருந்தால் கூட அந்த நந்திக்கு அருகம்புல் வச்சு நீங்கள் மனமுருகி வழிபாடு பண்ணிட்டு ஓம் நந்தி தேவாய நமோ நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லிடுங்க. சிவன் கோவிலுக்கு போகிறவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க, வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணிடுங்க. நல்லதே நடக்கும். இப்படி உங்களுக்காக ஒவ்வொரு முக்கியமான தகவலையும் முக்கியமான நாட்களில் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதி பௌர்ணமி. இந்த மாதம் பௌர்ணமியில் சத்திய நாராயணருக்கு அதர்வண வேத முறைப்படி 108 மூலிகைகளை சமர்ப்பணம் செய்து மகா யாகம் நடைபெறுகின்றது. இந்த யாகத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேரின் குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லி சிறப்பு பிரார்த்தனை செய்து உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு வேண்டுதலை இறைவனிடம் சேர்த்து அந்த வேண்டுதலும் கூடுதலாக 5 வரங்களும் உங்களுக்கு சாத்தியமாக நடக்க சித்தியாக காரிய சித்தி எந்திர பிரசாதம் வழங்கப் போகின்றோம். இந்த பௌர்ணமி ஹோமத்துக்கு சங்கல்பம் செய்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.